ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலகிரி மலை மேலே அமைஞ்சிருக்கிற அழகான முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வேலவன் முருகன் கோயில் சொல்லப்படுற முருகன் டெம்பிளுக்கு தான் நாம் இன்றைக்கி போகிறோம். இந்த அழகான முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கனாக்கா கூகுள் மேப்பில் ஏலகிரி முருகன் டெம்பிள்னு சர்ச் பண்ணாக்கா எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிடலாம். ஒன்ஸ் நீங்கள் கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு பெரிய நுழைவாயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி தான் இருக்கும். அங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கட்டு வசதியும் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலோட டாப்புக்கு போகிறதுக்கு ரோடு வசதியும் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த வழி பிடிச்சிருக்குதோ அந்த வழியில் நீங்கள் போகலாம். நீங்கள் கோவிலோட டாப்புக்கு போன உடனே அங்கே பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அக்கா பழக்கடையும் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச அக்கா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கோவிலோட பயணத்தை நீங்கள் தொடரலாம். கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டுருக்காங்க. ரீசெண்டாக தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல் இருக்குது. நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிதமான வெயில், அது மட்டும் இல்லாமல் இயற்கை சூழல் மழை பெஞ்சிருந்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் தூரம் நீங்கள் படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த படிக்கட்டு பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க நடக்க முடியாதவங்க கூட ஓரளவுக்கு ஈஸியாக ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, படிக்கட்டு ஏற நீங்கள் லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஒன்ஸ் நீங்கள் படிக்கட்டு ஏறி முடிச்சதும் அங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன வழி அமைச்சிருப்பாங்க. அங்கே உள்ள மான், அது மட்டும் இல்லாமல் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வில்லம்போடு நிற்கிறாரு, ஒருத்தர் மான் மேலே கை வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலோட என்ட்ரன்ஸில் விநாயகர் கோவில் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா தான் வேலவன். அழகாக ஃபுல்லாக பூ டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணிவிட்டு பூவை அங்கே மொத்தமாக கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க. நாம் போயிட்டு இருந்தப்போ கோவில் மூடிட்டு இருந்தாங்க. ஏன்னா மத்தியான டைமில் நாம் போயிட்டு இருந்தோம். காலையில் மட்டும் சாயந்தரம் டைமில் பார்த்தீங்கன்னா தான் இங்கே ஓப்பனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 வேல் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. மற்ற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வேல் தான் இருக்கும். இப்போ தான் நான் 3 வேல் இருக்கிறத ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நீங்கள் இந்த மலைக்கு நடுவில் இருக்கிற அழகான முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ரீசெண்டாக இப்போ மழை பெஞ்சதுனால ரொம்ப சில்னஸாகவும் இருந்தது, வெயில் அடிச்சிருந்தாலும். இங்கே நேர்த்திக்கடனுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் நிறைய வேலை வச்சுருந்தாங்க. இந்த அழகான முருகர் கோயிலுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகிருக்குது. முகூர்த்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு யாராவது திருமணம் நடந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த முருகர் கோயிலுக்கு ஆல்ரெடி போய் பார்த்துருக்கீங்க, ஒரு 1 டே ட்ரிப்பாக நீங்கள் ஏலகிரி மலைக்கு பிளான் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த முருகர் கோயிலும் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே இருக்கிற இயற்கை சூழலும். நீங்கள் முருகர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடில் ஒரு வழி போகும். அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா நீங்கள் ஏலகிரி மலையோட புங்கனூர் லேக்கை பார்க்கலாம். அந்த வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏலகிரி மலையோட இப்போது நான் சொன்ன முருகர் கோவிலேருந்து ரைட் சைடு எடுத்து வந்தீங்கன்னாக்கா இந்த சைடு இருக்கிற வியூவை பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் போட்டிங்கோட என்ட்ரன்ஸ்லேருந்து வர வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த பக்கம் ரோடு சைட்லேயே இருந்து லேக்கோட வியூ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 1 டேவை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவினிங் டைமில் நீங்கள் ஏலகிரி மலையிலேருந்து கீழே இறங்குனீங்கனாக்கா உங்களுக்கு சன்செட் பாயிண்ட்டு போயிட்டு ரீச் ஆகிடுவீங்க. அங்கே இன்னும் வேறு லெவலில் இருக்கும். கிளைமேட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு மழை பெஞ்சதுக்கு பச்சை பசுமையாக மாறிட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.